திமுக எப்படி பாக்குறீங்க? அவரதையும் கேட்கணும். யாருமே இப்ப இல்ல உங்க கூட எல்லாருமே வந்து வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க. நிலைப்பாடு என்ன சார்? வாங்க, பொறுமையா இருக்கு சொல்லுங்க. வாங்க திமுக தகவல் சொல்றாங்க, எதுவும் நடக்கலாம் வேற நீங்க சொல்லியிருந்தீங்க. வாங்க பொறுமையா இருங்க. உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லித்தான் பேச்சு. எங்கேயும் போய் வாங்க. பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பையும் இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி கொடுக்கின்ற ஜிஎஸ்டி தொகையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிஜேபியுடைய ஃபார்முலா. பிஜேபி மாடல் என்று சொன்னால் ஒருவரிடம் எடுத்து உழைப்பவருடன் எடுத்து உழைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் பிஜேபியோட மாடல். பொதுவாக வந்து பூத் லெவலில் இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கள நிலவரம் அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லேயும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்கள் உருவாக்க கூட்டணியெல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்குது, முகம் இல்லை. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவார். இங்கே நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபா தரோம், அத்தனை ரூபா தரோம், இது வந்து ஃப்ரீயாக தரோம், இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்கிறது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். நீங்க 2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடியை சந்திச்ச மாதிரி ஒரு புகார் வருது சார். புகார் இல்லையா? ஏங்க சட்டமன்றத்துக்கு போறோம். சார் 2 பேர் தனியா தனிச்சு பேசுற மாதிரி தகவல் இருக்கு. ஏங்க இது ஏங்க அவங்க ஒப்புதல் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வருது சார். என்னென்ன ஒப்புதல் கொடுத்த மாதிரி? கூட்டணி சம்பந்தமா. அதுக்கு ஒப்புதல் கொடுக்க அதிகாரம் எனக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வத்து தான் இருக்குது. ஏங்க என்னை பொறுத்தவரையிலே நீ சட்டப்பேரவையில் விசாரிச்சு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு நெருக்கமாக இருக்கிறவன் யாருன்னா அங்கே இருக்கிற ஸ்வீப்பர்கள் உள்பட எல்லாத்துக்கூடையும் பாசமாக இருக்கிறவன் நான். நீங்கள் வந்து விசாரித்தா தெரியும். சட்டமன்ற வளாகத்தில் ஆகட்டும் எல்லாத்தையும், அதாவது மேலே முதலமைச்சர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து மற்ற கட்சியுடைய 234 எம்எல்ஏக்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவன் எளிமையாக பல. அந்த அடிப்படையில் முதலமைச்சரையும் பார்க்குறோம், எதிர்கட்சி தலைவரையும் பார்க்குறோம், எல்லா கட்சி தலைவரையும் பார்க்குறோம், பாஜக தலைவரையும் பார்க்குறோம், விசிக தலைவரையும் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பரஸ்பரம் அன்போடு பாசத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அதுதான் ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, அதற்கான விரிவான செய்திகளை மருத்துவர் ஐயா நீ என்ன கொக்கி போட்டாலும் எங்கிட்ட செய்தி இருக்கிற செய்தி இங்கே தான் நிற்கும். அதான் ஐயா தான் சொல்லுவார். சரிங்க, இப்போ நான் கேட்குறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவர் வந்து எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. வன்னியர்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்கள் ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால் நாங்கள் யார் எதிரியை தான் சமாதானப்படுத்தினோம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. அவர் எங்கள் அண்ணன், எங்கள் ஐயாவுடைய, அவரும் எங்கள் ஐயாவுக்கு ஒரு மகன் மாதிரி தான். எங்களை எப்படி பார்க்குறதோ அதே மாதிரி தான் அவரும் பார்க்குறோம். எல்லாத்தையும் அதே மாதிரி தான். அரசியல் எதுவும் நடக்கலாம், இன்னமும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 முதலமைச்சர் யார் என்பதை இந்த தைலாபுரம் தோட்டத்திலே தான் முடிவு செய்யப்படும். எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதை அறிவிப்பார். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நிச்சயமாக சொல்லுகிறோம். என்டிஏ கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறினாங்க, திரும்ப சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில் வருவாங்க. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஜய் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்,
விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு தனி இலக்கணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, அவர் ஒரு தனி பாலிசி வச்சிருக்கிறாங்க, அது அவருடைய விருப்பம். இப்போ எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவி அண்ணா வந்திருக்கார் பெரிய மனதோடு. காரணம் என்ன? அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பத்திரிகை நண்பர்கள்லாம் அதுக்கு போட்டுறீங்க. அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா இதுக்கு என்ன பதில், அண்ணா இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. திமுகவை அகற்ற வேண்டும், அது முதல் இலக்கு அப்படின்னு. அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு, நான் வரவேற்கலாம் நான் சொன்னீங்கன்னா, அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், அவருடைய தலைவர், அவங்க முடிவெடுத்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து தேமுதிக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் என்டிஏலேருந்து யாருமே என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா நேற்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா, பிரேமலதா மேடம் அவங்க சுதீஷனெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஒரு குடும்பம் போல் நல்ல ஒரு மனிதர்கள். பொறுமையாக இருங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நான் கருத்து சொல்ல, யாரும் எங்கேயும் போக போவதில்லை. அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு நேர் மனநிலையில் இருக்கிறாங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு முக்கிய காரணமே கேப்டன் தான், அது யாரும் மறுக்க முடியாது. அதனால் யாரும் எங்கேயும் போவதில்லை. எல்லாருக்கும் அந்த நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க. எல்லோரும் முடிவெடுப்பதற்கு ப்ரெஷர் பண்ணாமல் விடுவோம். எல்லோரும் நல்ல முடிவெடுப்பாங்க. மருந்து அதிகமாக விற்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன பொருள்? அங்கு நோய் அதிகமாகிவிட்டது என்று பொருள். திருவள்ளுவரும் திருக்குறளும் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டால் தாய்மொழிக்கு மற்ற திசைகளில் இருந்து தீங்கு நேருகிறது அல்லது நேர போகிறது என்று பொருள். அரசியலில் கலை இருக்கலாம், கலையில் அரசியல் இருக்கக்கூடாது, அது தனி. ஆனால் அந்த தணிக்கை துறையில் இப்போது என்ன நடக்கிறது என்பதை எங்களால் முற்றும் உணர முடியவில்லை. காலப்போக்கில் உண்மைகள் தெரிய வரலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.